என் கற்பை சூறையாடும் கயவர்கள். சற்றுமுன் வந்திருந்த அலைபேசி அழைப்பினால் அரண்டு போயிருந்தாள் வனிதா. அவளின் முகமெல்லாம் வியர்த்து கொட்டத் தொடங்கியிருந்தது. பயத்தில் உதடுகள் துடிக்கத் தொடங்கியிருந்தன. கால்களும் நடுங்கத் தொடங்கியிருந்தன. அழைப்பை எடுத்தவனின் ஒவ்வொரு கேள்வியும் அவளின் உடலை கூச செய்திருந்தன. வனிதாவா நீங்க? ஆமாம், நீங்க யார்? என் பேர் உனக்கு தேவையில்லை. நான் சொல்றதை மட்டும் கேள். உனக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கேன். திறந்து அதை பார்த்துட்டு வா. நான் கொஞ்ச நேரம் கழித்து அழைக்கிறேன். அவ்வளவுதான் சொன்னான் அவன். அடுத்த கணமே தொடர்பை துண்டித்து விட்டிருந்தான். யாரோ ஒருவன் அவ்வாறு சொன்னபோது திகைத்து போனாள் வனிதா. யார் இவன்? அப்படி என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் என எண்ணியவாறே வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அதில் அவளின் காதலனுக்கு அவள் அனுப்பியிருந்த அரை நிர்வாண புகைப்படம் இருந்தது. இது எப்படி இவனிடம் சென்றது? நான் சுரேஷுக்குத்தானே அனுப்பினேன். இது இவனிடம் எப்படி வந்தது? ஐயோ, மானமே போகுதே! சிந்திக்கவே உடலெல்லாம் பதறுவதை உணர்ந்தாள் வனிதா. தனது அரை நிர்வாண புகைப்படத்தை பார்த்தபோது அவளின் உடலை கூசியது. ஐயோ சுரேஷ், ஏண்டா இப்படி பண்ணிட்டாய்? நான் எவ்வளவோ மறுத்தும் நீதாண்டா கெஞ்சி கேட்டாய். அது தாண்டா நான் உனக்கு அனுப்பினேன். எல்லாம் என் மேலே வச்ச நம்பிக்கை தாண்டா. ஆனா நீ அதை எடுத்து எவனுக்கோ கொடுத்து இருக்கிறியாடா. ஐயோ, இனி இவன் என்ன சொல்ல போகிறானோ? போச்சு, எல்லாம் போச்சு. என் மானமே போக போகுது. யூடியூப்பில் ஏற்ற போறானே, டிக்டாக்கில் போஸ்ட் பண்ண போறானே. ஐயோ, இனி சாவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லையே. பாவி பாவி சுரேஷ். பயத்திலும் கோபத்திலும் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் நடக்கத் தொடங்கினாள் வனிதா. பின்னர் சுரேஷை அலைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவனின் வேலை நேரம் ஆதலால் அவளின் அழைப்பை துண்டித்து விட்டு கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவளின் தொல்லையால் தனது அலைபேசியை நிறுத்தி வைத்து விட்டிருந்தான். நீங்கள் தொடர்பு கொண்ட அலைபேசி ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என யாரோ ஒருத்தி சொல்லிக் கொண்டிருந்த போது வனிதாவின் கோபம் உச்சிக்கு ஏறியிருந்தது. இனி அவனை தொடர்பு கொள்ள முடியாது என்பதால் கீழே இருந்து தன் தலையில் அடித்து அழத் தொடங்கியிருந்தாள் வனிதா. சந்தைக்கு போயிருக்க அம்மா வந்து விடுவார் என எண்ணியவள் அதற்குள் நாம் இறந்துவிட வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டாள். ஆனாலும் படத்தை அனுப்பியவனின் நோக்கம் என்ன என்பதை அறிவதற்காக அவனின் அழைப்புக்காக காத்திருக்க தொடங்கினாள் வனிதா. அடுத்த 2 நிமிடங்கள் கடந்தபோது அந்த மர்ம நபர் அழைப்பில் வந்தான். என்ன பார்த்தாச்சா? அதில் நிற்கிறது நீதானே? அவனின் அதட்டலான கேள்விக்கு ஆமாம் என்று தயங்கியவரே பதிலளித்தாள் வனிதா. நான் சொல்றதை கேள். இந்த படத்தை என்னால் யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் டிக்டாக்கிலும் ஏற்ற முடியும். ஆனால் நான் சொல்றபடி நடந்தா இதை நான் ஏற்ற மாட்டேன். என்ன சொல்கிறாய்? அவள் நினைத்தபடியே அவன் சொல்லிய போது அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள் வனிதா. தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க. என் மானமே போயிடும். அதுக்கு பிறகு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ப்ளீஸ் அப்படி செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் நான்? அதை சொல்லுங்க. இறுதியில் அவனின் கோரிக்கை தான் என்ன என்பதை அறிய நினைத்தாள் வனிதா. அப்போது அவனே பேசத் தொடங்கினான். இதை நான் யூடியூப்பில் ஏற்றாம இருக்கணும் என்றால் உனக்கு 2 ஆப்ஷன் தாரேன். அதை செய்திட்டா நான் இதை ஏற்ற மாட்டேன். உறுதியாக அவன் சொல்லி கொண்ட போது அவளிடம் வேறு வழி இருக்கவில்லை. சொல்லுங்க என்றவாறே அவனின் பதிலுக்கு காத்திருந்தவளுக்கு இடியாய் அவனின் செய்தி தலையில் இறங்கியது. 1, என் கூட ஒரு நாள் நீ வந்து வாழணும். 2வது 5 லட்சம் காசு எனக்கு தரணும். யோசிச்சு சொல்லு. போலீஸுக்கு போனால் அவ்வளவுதான். உடனே படத்தை ஏற்றிடுவேன். யோசித்து நடந்து கொள். நான் இப்போ வைக்கிறேன் சொல்லிவிட்டு பற்றென்று அழைப்பை துண்டித்து கொண்டான் அவன். அவனின் கோரிக்கைகளை கேட்டபோதே தலை சுற்றி கொண்டு வருவதாக உணர்ந்தாள் வனிதா. அப்படியே கீழே அமர்ந்து கொண்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியிருந்தது. ஐயோ, இப்போ என்ன செய்வேன்? என் உடம்பை கேட்குறானே, எப்படி கொடுப்பேன்? நோ நோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அந்த 5 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்? அம்மாவிடம் சொல்லவும் முடியாதே. சொன்னா என் காதலை பற்றியும் சொல்ல வேண்டி வருமே. ஐயோ ஐயோ, இப்போ நான் என்ன செய்ய? இவன் வேற கோல் ஆன்சர் பண்ணுறான் இல்லையே. கடவுளே, ஒரு வழி சொல்லு. என்னை காப்பாத்து. என் மானம் போக போகுது. மீண்டும் சுரேஷை தொடர்பு கொண்டு அவன் எடுக்காததால் விரக்தியின் முடிவுக்கே போய்விட்டிருந்தாள் வனிதா. என் உடம்பை அவனிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக செத்தே போயிடலாம். ஆமாம், அதுதான் சரி. இறந்துவிடு என்று அவளின் மூளை அவளுக்கு இறுதி முடிவு சொல்லிய போது அதற்காக தன்னை தயார்படுத்துவதில் இறங்கினாள் வனிதா. வேகமாக எழுந்தவள் விறுவிறுவென ஒரு தாளில் நடந்த சம்பவங்களை எழுதி வைத்துவிட்டு சுரேஷுக்கு குரல் பதிவில் யாவற்றையும் சொல்லிவிட்டு தூக்கு மாட்டிக்கொள்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டாள்.
கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்டிவிட்டு அனைவரையும் நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டவள் காலின் கீழ் இருந்த ஸ்டூலை தள்ளிவிட எத்தனித்தாள். அப்போதுதான் அது நடந்தது. அவளின் அலைபேசி ஒலித்தது. சுரேஷ் தான் அழைப்பெடுத்திருப்பதாக உணர்ந்தவள் அவனின் கருத்தை கேட்பதற்கு விரும்பினாள். அதனால் தனது இறுதி முயற்சியை நிறுத்திய வனிதா இறங்கி வந்தாள். அலைபேசியை எடுத்து பார்த்தபோது அது அந்த மர்ம நபர் என்பதை அறிந்து மறுபடியும் அலைபேசியை மீசையில் வைத்தாள். அப்போது அவளின் கை நடுங்கத் தொடங்கியிருந்தது. அதனை ஏற்பதா விடுவதா என்ற இரட்டை மனதுடன் தவிக்கத் தொடங்கினாள். இறுதியில் என்னதான் சொல்கிறான் என்ற ஆய்வில் அந்த அழைப்பை ஏற்றாள் வனிதா. என்ன செய்கிறாய்? நல்லா யோசிச்சியா? என்ன முடிவெடுத்து இருக்கிறாய்? கற்பா காசா எனக்கு தரப்போகிறாய்? இப்பவே முடிவை சொல்லு. இதுக்கு மேலேயும் என்னால் காத்திருக்க முடியாது. முதல்ல டிக்டாக்கில் போட போறேன். அதுக்கு பிறகு மற்ற எல்லா ஊடகத்திலும் வரும். எப்படி வசதி? முடிவை சொல்லு. அவளின் மிரட்டலான பேச்சு வனிதாவுக்கு பயத்தை ஏற்படுத்தி வியர்வையை ஆறாக ஓட வைத்திருந்தது. ஐயோ, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைங்க. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். அப்போ நீ வா. ஒரு தடவை தானே, வந்துட்டு போ. ஐயோ, அதுவும் முடியாது என்னால். சரி, இதுக்கு மேலேயும் உன் கூட பேசி புரோஜனம் இல்லை. அதுக்காக நீ தற்கொலை செய்தாலும் நான் போட்டே தீருவேன். இந்த பார், இப்பவே போடுறேன். ஐயோ ஐயோ, அப்படி செய்யாதீங்க. என் மானமே போயிடும். சரி சரி, நானே வாரேன். அப்படி வா வழிக்கு. இப்பவே கிளம்பி வா. அட்ரஸ் கொடுக்கிறேன். உடனே வா. சொல்லியவன் உடனே தொடர்பை துண்டித்து கொண்டான். அவன் தொடர்பை துண்டித்தவுடன் அழத் தொடங்கினாள் வனிதா. ஐயோ, நானா இப்படி சொன்னேன்? எப்படி என்னால் அது முடியும்? ஆனால் வேறு வழி இல்லையே. சித்தாலும் போட போறான். பிறகு எதற்கு சாகணும்? அதுக்கு ஐயோ, நினைக்கவே உடம்பெல்லாம் கூசுதச்ச. சிந்தித்த போதே அவன் அனுப்பிய முகவரியும் வந்து சேர்ந்தது. தங்கள் வீட்டிற்கு அண்மையாக உள்ள இடம்தான் என்றதும் யாரோ தெரிந்தவனாகத்தான் இருக்கும் என எண்ணிக்கொண்டாள். முகத்தை அடித்து கழுவி கொண்டவள் மாற்று உடையை அணிந்து கொண்டு புறப்பட தயாரானாள். அப்போதுதான் மறுபடி அலைபேசி அலறியது. உடனடியாக எடுத்து பார்த்தவள் மலர்ந்தாள். ஆம், சுரேஷ் தான் அழைத்தான். அவளின் ஹலோ என்ற குரல் கேட்டுதான் அவன் நிம்மதி அடைந்திருப்பான் போல. உடனடியாக அவளை நலம் விசாரிக்க தொடங்கினான். ஏய் வனிதா, என்னாச்சுடி? யாரடி அவன்? உன் படம் அவனுக்கு எப்படி போச்சு? நீ ஏண்டி சாக போகிறாய்? ப்ளீஸ் அப்படி செஞ்சிடாதே. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ அவசரப்படாத. என்னால் முடியல சுரேஷ். நான் உன்னை மலை போல நம்பினேன். ஆனால் நீ அவன்கிட்ட என் படத்தை கொடுப்பாய் என்று நான் சத்தியமா கனவிலும் நான் நினைக்கல. சீ, நீ மனுஷனாடா? போயும் உன்னை காதலிச்சேன் பாரு. இனிமேல் என்கிட்ட பேசாத ப்ளீஸ். என்னை நீ மறந்துடு. அவள் அவ்வாறு சொன்னபோது பதறத் தொடங்கினான் சுரேஷ். ஐயோ செல்லம், நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேம்மா. நான் உண்மையதாம்மா சொல்கிறேன். என் ஃபோனிலிருந்து போகலம்மா. நான் லாக் பண்ணியிருக்கிறேம்மா. அதனால் யாரும் பார்க்க முடியாது. உன்கிட்ட இருந்து தான் அந்த படத்தை யாரோ திருடி இருக்காங்க. நல்லா யோசி. யார்கிட்ட போன கொடுத்தாய் என்று. சுரேஷ் அவ்வாறு சொன்னதும் தான் யோசிக்கத் தொடங்கினாள் வனிதா. அப்போதுதான் அண்மையில் தனது அலைபேசி பழுதாகி இருந்ததால் அலைபேசி திருத்துமிடத்தில் கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்தது. ஆம் சுரேஷ், நேற்று என் ஃபோன் வேலை செய்யலை. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ ரிப்பேர் பண்ண ஃபோன் கடையில் கொடுத்தேன். ஐயோ, எங்கேடி கொடுத்த? கரண் அண்ணா கடையில். ஆம் சுரேஷ், அங்கே தான் கொடுத்தேன். ஆனால் அப்போ கரண் அண்ணா இல்லை. ஐயோ, கரண் அண்ணா நல்லவர். ஆனால் அங்கு வேலை செய்கிற பொடியன் பொல்லாத பொடியன் என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஐயோ, அது எப்படி சுரேஷ்? நான் தான் அந்த படத்தை அப்பவே அழைச்சிட்டேனே. அடி லூசு, நீ அழைச்சாலும் அதை ரெக்கவரி பண்ணலாம். அழைச்ச படத்தை எடுக்க போன் கடைக்காரனுக்கு தெரியும். அவன் அப்படித்தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறான். ராஸ்கல். சரி சரி, அழாத. நான் பார்த்துக்கிறேன். அந்த அட்ரஸை எனக்கு அனுப்பிவிட்டு நீ அங்கே போ. பயப்படாம போ. நான் போலீஸோட அங்கே வாரேன். அவன் அவ்வாறு சொல்லிய போதுதான் நிம்மதி அடைந்தாள் வனிதா. அடுத்தடுத்து காரியங்கள் வேகமாக நடந்தேறின. அடுத்த அரை மணி நேரத்தில் வனிதா அங்கு சென்றபோது சுற்றி வளைத்த காவல்துறையினர் அந்த மர்ம நபரை கைது செய்தார்கள். அப்போது அங்கு வந்த சுரேஷிடம் ஓடி சென்று தஞ்சமடைந்தாள் வனிதா. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.